1.25 சவரன் நகைக்காக சித்தி மகளை கத்தியால் குத்தி கொலை செய்த லக்ஷ்மணன் என்கின்ற சுரேஷுக்கு தூக்கு தண்டனை விதித்து புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது. புதுக்கோட்டை பொன்னகர் பகுதியை சேர்ந்த பழனியப்பன் என்பவரின் மகள் லோகப்பிரியா கடந்த 2019ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்ட லோகப்பிரியா கணவரின் சம்மதத்தோடு பெற்றோர் வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு அண்ணன் உறவு முறையான திருமயத்தை அடுத்த பெருந்துறை பகுதியை சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவரின் மகன் லக்ஷ்மணன் என்கின்ற சுரேஷ் அடிக்கடி லோகப்பிரியா வீட்டிற்கு உறவினர் என்ற அடிப்படையில் வந்து சென்றுள்ளார். அவ்வாறு வரும்போதெல்லாம் லோகப்பிரியாவிடம் பணம் கேட்டு சுரேஷ் தொந்தரவு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு லோகப்பிரியாவின் வீட்டிற்கு சென்ற சுரேஷ் லோகப்பிரியா அணிந்திருந்த 1.25 சவரன் தங்கச் செயினை தருமாறு கேட்டு பிரச்சனை செய்ததாகவும், லோகப்பிரியா நகையை கொடுக்க மறுத்ததால் அவரை வீட்டிலிருந்து கத்தி மற்றும் இரும்பு கம்பியால் முதுகு மற்றும் கழுத்து பகுதியில் சுரேஷ் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் லோகப்பிரியா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் அவர் அணிந்திருந்த நகையை எடுத்துக்கொண்டு சுரேஷ் தப்பியதாக கூறப்படுகிறது. இது குறித்து லோகப்பிரியாவின் தாயார் சிவகாமி அளித்த புகாரின் பேரில் கணேஷ் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சுரேஷை கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த வழக்கில் நேற்று தீர்ப்பளித்த நீதிபதி சந்திரன் குற்றவாளி லக்ஷ்மணன் என்கின்ற சுரேஷுக்கு தூக்கு தண்டனை விதித்து பரபரப்பு தீர்ப்பு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து குற்றவாளி சுரேஷ் சிறையில் அடைக்கப்பட்டார்.